ஆதிக் ரவிச்சந்திரன் செய்திருக்கும் தரமான சம்பவம் தான் இந்த குட் பேட் அக்லி திரைப்படம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. காலைல போகிறப்போ சில தளங்களில் இந்த படத்தோட விமர்சனத்தை நான் பார்த்துட்டு போனேன். அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் பின்னாடி படம் ஸ்லோவாக போகுது, அப்படி இப்படி கதையே இல்லை அப்படின்னு சொல்லி நான் விமர்சனத்தை பார்த்துட்டு ஆகா என்னடா படத்துக்கு போகலான்னு பார்த்தேன், என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கவலையோடு தான் போனேன். இன்டர்வலுக்கு நேற்று டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அதனால் இந்த படத்துக்கு நீ போகணுமே அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்க, படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு கவலையோடு தான் போனேன். ஆனால் போனவங்களை ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணி அனுப்பி வச்சுருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். படத்தில் எந்த இடத்துலையும் தொய்வு அப்படிங்கிறதே இல்லை. அந்த யாரோ ஒருத்தவங்க அதாவது யூஎஸில் பார்த்தவங்க இவங்களோட விமர்சனம் நேற்றே ட்விட்டர் விமர்சனம் சொல்லி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் கதை இல்லை, இன்டர்வியூக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடியாவது கொஞ்சம் கதை இருந்துச்சு ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பார்த்தேன். அதாவது அவர் கதையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் அந்த படத்தையே ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்திருக்காரு. ஏன்னா அஜித் ரசிகரை முழுக்க முழுக்க திருப்திப்படுத்தும் நோக்கில் மட்டுமே இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. எந்தவித தொய்வும் படத்தில் இல்லை. இது ரொம்ப முக்கியமானது. படத்தில் தொய்வார் வர்ற காட்சி ஒரு காட்சி கூட இல்லை. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ ஒரு ஜாலியாக ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு பொதுவாகவே இந்த கேங்ஸ்டர்ஸ் படம்லாம் பிடிக்காது. பாட்ஷா படத்துக்கு பின்னாடி அதாவது நான் 80s கிட்ஸு. இந்த பாட்ஷா படத்துக்கு பின்னாடி பல படங்கள் எனக்கு பிடிச்சதில்லை. சில வருடங்களுக்கு முன் கூட ஒரு முக்கிய நடிகர் நடித்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு கேங்ஸ்டர் படம் வந்துச்சு. அந்த மாதிரி படம்லாம் போய் பார்த்து எனக்கு ரொம்ப தலைவலி வந்தது தான் மிச்சம். அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு நடிகரை ஒப்பிடுறதுக்காக சொல்ல வரல. அந்த படம் உண்மையிலேயே நல்லா இல்லை. அந்த படம் அந்த மாதிரி இதுவும் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கவும் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. கேங்ஸ்டர் நீட்ஸ்டான் போகிறாங்க, எதாவது பெரிய பிரச்சனையை எழுத்துவிட்டு படத்தை சொதப்பி வச்சுருவாங்கன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த மாதிரி லாஜிக் இல்லாமல் கேங்ஸ்டர்ஸ்னால் வழக்கமான அந்த கேங்ஸ்டர் சண்டே மட்டும் இல்லாமல் பல காட்சிகளை காட்சிப்படுத்திருக்காரு. அதாவது ஜாலியான காட்சிகள். உதாரணத்துக்கு அஜித்தோட பழைய காதலி சிம்ரன் வர்ற மாதிரி, வாலி படத்தில் இருந்த அந்த காட்சி, சிம்ரன் வர்ற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு காட்சி. அப்புறம் படத்தின் அஜித் ஓப்பனிங் காட்சி, அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டைட்டில் போடுறதுக்கு கிளைமாக்ஸ் வரைய ஒரே மியூசிக் தான். மியூசிக் எல்லாமே மாஸ் மியூசிக் தான். அதாவது ஓப்பனிங் ஒரு நடிகருக்கு ஒரு மாஸ் மியூசிக் போடுவாங்க. ஒரு ரஜினிகாந்தோ கமலஹாசனோ அஜித்தோ விஜயோ ஒரு ஓப்பனிங் தோன்றும் போது மாஸ் மியூசிக் போடுவாங்க. இந்த படத்தில் ஃபுல்லாகவே மாஸ் மியூசிக் தான். எல்லா காட்சிகளும் அஜித் வர்ற எல்லா காட்சிகள்லையும் ரசிகர்கள் சில்லறையை செதற விடுற மாதிரி அவ்வளோ மாஸ் மியூசிக்கை அஜித் அஜித்துக்காக அந்த படத்தை செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் செதுக்கிற அளவுக்கு அந்த படத்தில் கதைங்கிறதே இல்லை. ஒன்று கதையை நம்பி படம் எடுக்கணும், சதையை நம்பி படம் எடுக்கணும், ரெண்டுமே இல்லாமல் ஒன்லி அஜித்துங்கிற ஒரு மிகப்பெரிய மெட்டீரியலை வச்சு மட்டுமே அந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்காரு. படத்தோட கதையை பார்ப்போம். அஜித்தும் த்ரிஷாவும் தம்பதிகள். இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு 16 வயசு அந்த ஏஜில் ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு. அஜித் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலில் போயிருக்காரு. ஜெயிலில் அவர் இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய டான், அதாவது கேங்ஸ்டராக இருந்துட்டு அந்த பழக்க வழக்கங்கள்லாம் பிடிக்காமல் த்ரிஷா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஆனால் மகன் பிறந்தவொடனே ஜெயிலுக்கு போயிடுறாரு அஜித். போயிட்டு அவங்க ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி வர்றாரு. பையன் அஜித்தோட பையன் அப்பாவை பார்க்க முடியலைன்னு சொல்லி அம்மா த்ரிஷாட்ட சொல்லி அடிக்கடி வருத்தப்படுறாரு. 16 வயசாகிடுச்சு, இன்னும் அப்பாவை பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாரு. ரொம்ப வருஷம் கழித்து அஜித் வர்றாரு. அவர் வரும்போதும் சில எதிராளிகளால் அஜித்தோட மகன் ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அவர் ஒரு போதைப்பொருள் வச்சுருந்தாருன்னு சொல்லி அவர் பிடிச்சி கொண்டு உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த பழியிலேருந்து அஜித் அவரை மீட்டு கொண்டு வர்றது தான் கதை. அதாவது அஜித் மேலே அந்த பழி, அதாவது த்ரிஷாவுக்கு அஜித்தால் தான் அஜித்தோட அந்த பழைய டான் நடவடிக்கைகளால் தான் அவங்க எதிராளி குரூப் தான் போதைப்பொருளை கடத்தின மாதிரி செஞ்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த அஜித்தோட எதிராளி குரூப்பு தான் பண்ண சரி வேலை தான் அப்படிங்கிற மாதிரி த்ரிஷாவோட எண்ணமாக இருக்குது. ஆனால் அது அஜித்தோட எதிராளி குரூப் கிடையாது. அது த்ரிஷாவால் முன்பு நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவத்தால் நடந்த ஒரு பிரச்சனை தான் அது. அதனால தான் வில்லனாக வர்ற அர்ஜுன் தாஸ் இந்த மாதிரியான சம்பவங்களை பண்ணி அஜித்தோட மகனை பழி வாங்குறதுக்காக ஜெயிலுக்கு அனுப்புறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஏன் கதையை சொல்லிட்டேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நான் ஒரு படத்தோட விமர்சனம் பண்ணியிருந்தேன். அதுவே இந்த படத்தோட கதையை சொல்லலை. ஏன்னா அந்த படத்தோட கதைங்கிறதே கிடையாது. இந்த படத்தோட கதையை நான் சொல்லலை. இந்த படத்தில் கதையே கிடையாது. இருந்தால் அதெல்லாம் சொல்கிறாங்க ஜாலி பண்ணணும், படத்தை ஒரு ஃபுல்லாக கமர்ஷியலாக அஜித் ரசிகர்கள் திருப்திப்படுத்தணும்னு சொல்லி தான் எடுத்திருக்காங்க. அதனால் அந்த கதையை நான் ஃபுல்லாக சொன்னாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. இருந்தாலும் பாதி தான் சொல்லியிருக்கேன். கிளைமாக்ஸில் அஜித் ஒரு மகனை மீட்டாரா அப்படிங்கிறது தான் கதை. எப்படி மீட்கிறாரு அப்படிங்கிறத கலகலப்பாக விறுவிறுப்பாக ஜாலியாக கொஞ்சம் ஃபைட் சீன்ஸோட மாஸ் பிஜிஎம்ஸோட சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் அஜித் ஓப்பனிங் ஆகிற சீன்லேருந்து கிளைமாக்ஸ் வரைய
பல படத்தின் திரைப்பட பாடல்களை வந்து இவர் பயன்படுத்தியிருக்கார் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். ஜிவி பிரகாஷ்குமார் சொல்லி ஏற்கனவே அந்த மார்க் ஆண்டனி படத்தில் எட்டுப்பட்டி ராசா வந்து பஞ்சு மிட்டாய் சிலை கட்டி பாட்டை வந்து பயன்படுத்தியிருந்தாரு. அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஒத்தரு வாய்ந்தாரேன் ஒரு உணப்பத்தட்டும் தாரேன் அந்த பாட்டை வந்து இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாட்டு வந்து படத்தில் நிறையா சீக்வன்ஸில் வருது. அது வந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணுது, மாஸ் வைப்பை வந்து ரசிகர்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுது. இந்த பாட்டு மட்டும் இல்லை, ஓப்பனிங்கில் இளமை இதோ இதோ அந்த பாட்டு வருது. இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் சொல்கிறதுனால வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதை நான் சொல்லவும் உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும். இதெல்லாம் தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும். அதனால தான் சொல்கிறேன். இளமை இதோ இதோ. அப்புறம் இந்த பாட்டு ஒத்த ரூபாய் தாரேன் இளமை இதோ இதோ இந்த பாட்டு வருது. கிளைமாக்ஸில் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த பாட்டு வருது. இது மாதிரி நிறைய பாடல்கள் வந்து வருது. ஓப்பனிங்கில் ஒரு பெரிய ஃபைட்டில் இளமை இதோ இதோ பாடல் ஃபுல்லாகவே வருது. அந்த பாட்டே ரொம்ப மாஸாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதுவரையே அந்த புல்லட் இந்த ஓப்பனிங் புல்லட் சவுண்ட்லேருந்து அந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்து சண்டை காட்சிகள் வர்ற மாதிரி அந்த பாட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அஜித் போடுற சண்டையும் அந்த இளமை இதோ பாட்டு வர்றதும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஒத்த ரூபாய் தாரேன் இந்த பாட்டு வந்து வில்லனுக்கு வருது. அப்புறம் ஒத்த ரூபாய் தாரேன் பாட்டே வந்து ஒரு ஒரு ராப் சாங் மாதிரி, ஒரு பாப் சாங் மாதிரி ஒரு வில்லனுக்கு வந்து அந்த பாட்டு வருது. கிளைமேக்ஸில் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, சிம்ரனை காமிச்சன வீலியில் உன் வீலியில் இந்த பாட்டு ஒன்று வருது. இது மாதிரி அஜித்தோட பழைய படம் அஜித் சொன்ன கருத்துக்கள், அஜித் வந்து ரசிகர்களை வந்து குடும்பத்தை பாருங்கள், இங்கே மற்ற எதையும் பார்க்காதீங்க, என்னை பார்க்காதீங்க, என்னை ரசிக்காதீங்க, குடும்பத்தை பாருங்கன்னு சொன்னது. இந்த மாதிரி ரசிகர்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அடிக்கடி நடுநடுவில் தூவிருக்காரு. கிளைமாக்ஸில் இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு ஹிட்டாச்சு, ஒடியா பாட்டு, பணத்துக்காக என்ன மறந்து அவ கூட போனியே இந்த பாட்டை முதற்கொண்டு பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து படத்தில் வந்து எந்த தொய்வுமே இல்லை. ஏன்னா இப்போ சமகாலத்தில் என்னென்ன கனெக்டாக இருக்கோ அதை ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்காங்க. பழைய பாடல்களையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் ரசிகரா, இளையராஜா ரசிகரா, கஸ்தூரி ராஜா ரசிகரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லா ரசிகராகவும் அவர் இருக்காருன்னு சொல்ல முடியுது. ஏன்னா கஸ்தூரி ராஜா ரசிகரான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதுக்கு முன்னாடி அந்த மார்க் ஆண்டனி படத்தில் எட்டுப்பட்டி ராசா படத்தில் வந்த இந்த பாட்டு பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பயன்படுத்துகிறாரு. இந்த படத்தில் அதே மாதிரியே ஒரு அந்த டைப்லேயே வந்து நாட்டுப்புற பாட்டு, கஸ்தூரி ராஜாவோட நாட்டுப்புற பாட்டு படத்தில் வந்து ஒத்த ரூபாய் தாரேன் பாட்டு பயன்படுத்தினார். இது மாதிரி இளையராஜாவோட பாடல்கள், கஸ்தூரி ராஜாவோட படங்கள்ல இருந்து இந்த மாதிரி சுட்டனால அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். இவர் யாரோட ரசிகர்னு தெரியும், எல்லாருக்கும் ரசிகராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அருமையாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து லாஜிக் கிடையாது, கதை கிடையாது, அது எதுவுமே கிடையாது. நல்லா ஜாலியாக போய் இந்த படத்தை பார்த்து ரசிச்சுட்டு வர்றான்னா போய் பார்க்கலாம். எந்த ஒரு தொய்வும் இல்லை படத்தில். இந்த படத்தில் பெரிதும் பாராட்டப்பட வேண்டிய ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார். அவர் இல்லைன்னா படமே நகராது. அதற்கு பின்பு அஜித் வந்து ஒரு மாஸ் மெட்டீரியல். அந்த மாஸ் மெட்டீரியலை எப்படிலாம் பயன்படுத்தினா படத்தை சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற அந்த வித்தையை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். அந்த மாஸ் மெட்டீரியலை வச்சு ஒரு கதையும் இல்லாமல், கதை இல்லைன்னா சில படங்களை கவர்ச்சியாக கொண்டு வருவாங்க, கவர்ச்சியாவோ கிளாமரை காமிச்சோ அந்த படத்தை ஓட வைக்க முயற்சி பண்ணுவாங்க. கதையும் இல்லாமல் சதையும் இல்லாமல் அப்படி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தை கதையும் இல்லாமல் சதையும் இல்லாமல் ஜாலி என்டர்டெயின்மெண்ட் மியூசிக், அஜித்துங்கிற மாஸ் மெட்டீரியல், பழைய பாடல்கள், இதை வச்சே அந்த படத்தை வந்து ஃபுல்லாகவே கொண்டு போயிருக்காரு. படத்தில் வந்து கிளைமாக்ஸ் வரைய வந்து எந்த தொய்வும் இல்லாமல் அழகாக நகர்த்து இந்த படம். தமிழ் வருட பிறப்புக்கு ஏற்ற ஒரு படம். அஜித்துக்கு இதுக்கு முன்னாடி அந்த விடாமுயற்சி படம் வந்து பெரிய அளவில் ரசிகர்களை கவரலை. அதை வந்து ஈடுகட்டுறதுக்காக, அதை சரி பண்ணுறதுக்காக இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறுகிய காலத்தில் அந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனால் குறுகிய காலத்தில் எடுத்தாலும் பெரிய கதை இல்லை படத்தில். ஆனால் நான் சொன்னது மாதிரி எல்லாமே மாஸாக இருக்குது. காட்சிகள் எல்லாம் மாஸ் காட்சிகள், சண்டை காட்சிகள், பாடல்கள், பிஜிஎம்ஸ், இதெல்லாம் பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப கலக்கலாக போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். ஓப்பனிங்லேருந்து கிளைமாக்ஸ் வரை இப்படி மாஸ் பிஜிஎம்ஸ் சும்மா பட்டையை கிளப்பியிருக்காருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மாஸ் பிஜிஎம்ஸை ஜிவி பிரகாஷ்குமார் போட்டு அசத்தியிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படம், போய் பாருங்கள். மைனஸ்ன்னு சொல்லப்போனால் வந்து சின்ன மைனஸ், அதாவது கதை இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய மைனஸ் படத்தில். இடைவேளைக்கு பின்னாடி தொய்வுன்னு சொன்னாங்க. அது சின்ன காட்சிகள் கொஞ்சம் தொய்வாக வருது. இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், சின்ன காட்சிகள் வருது. வழக்கமான இந்த கேட்டகரி படங்கள், அதாவது இந்த கேங்ஸ்டர்ஸ் கேட்டகரி படங்கள், இந்த மாதிரியான ஃபார்முலாக்குள்ளே தமிழ் சினிமா சுற்றுறது, இதுதான் மைனஸ். பெரிய மைனஸ்ன்னு சொல்லி எதுவும் சொல்ல முடியாது. மற்றபடி படத்தில் வந்து பார்க்கறதுக்கு இடமெல்லாம் இருக்குது. இது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற நிறுவனமும் ஹிந்தியில் பிரபலமாக திகழ்ந்த டி சீரிஸ் நிறுவனம் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம். ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக. அஜித் ரசிகர்கள் பல தடவை பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை, மற்றவர்களுக்கு வந்து ஒரு தடவையாக பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கிற அளவுக்கு தான் படம் இருக்குது. ரொம்ப மோசமில்லை, நன்றாக இருக்குது. போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.